அனைவருக்கும் வணக்கம். நம்முடைய நீட் பிசிக்ஸ் பயோடன் அப்படிங்கிற நம்முடைய காணொலி சேனல்ல இன்றைக்கு நம்ம நிலை மின்னியல், அதாவது நம்முடைய நீட் சிலபஸ்ல 11வது அலகிலிருந்து ஒரு கேள்வி பார்க்க போகிறோம். இந்த கேள்வி 2016ஆம் ஆண்டு நீட் தேர்வில் கேட்கப்பட்ட ஒரு கேள்வி. கொஞ்சம் கடினமான கணக்கு மாதிரி தான் இருக்கும், பார்க்கலாம். ஏ எனும் தட்டு பரப்பும் டி தட்டு இடைவெளியும் கொண்ட ஒரு இணைத்தட்டு மின்தேக்கி சி ஆனது. ஏ என்கிற பரப்பு, டி என்கிற தட்டு இடைவெளி, இதுக்குள்ள கண்டிப்பா ஒரு மின்காப்பு கொண்டு இருக்கும், அது இருக்கட்டும். ஆனா படத்தில் கண்டபடி K1, K2, K3 மற்றும் K4 எனும் மின்காப்பு மாறிலி கொண்ட 4 மின்காப்பு பொருட்களால் நிரப்பப்பட்டுள்ளது. சரியா? அப்போ மின்தேக்கி திறன் மாறா வண்ணம் ஒரே மின்காப்பு பொருளை பயன்படுத்தினால் அப்பொருளின் மின்காப்பு மாறிலி எவ்வளவு? இது பாத்தீங்கன்னா K1, K2, K3, K4 என்று 4 மின்காப்பு பொருள் தனித்தனியா பயன்படுத்திருக்காங்க. இதற்கு பதிலாக ஒரே பொருள், அதற்கு மாறிலி K என்றால் அந்த Kக்கும் இந்த K1, K2, K3, K4 இல்லையா, இதற்கும் என்ன தொடர்பு? அதான் நம்ம படிச்சிருக்கோம். அப்பொருளின் மின்காப்பு மாறிலி 2/K is equal to 3/K1 plus K2 plus K3 plus 1/K4 இது இருக்குமா? அல்லது இந்த மாதிரி 1/K is equal to 1/K1 plus 1/K2 plus 1/K3 plus 3/2K4 இப்படி இருக்குமா? அல்லது K is equal to K1 plus K2 plus K3 plus 3K4 இப்படி இருக்குமா? அல்லது K is equal to 2/3 K1 plus K2 plus K3 plus 2K4 கிட்டத்தட்ட கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி 4 தெரிவுகள் கொடுக்கப்பட்டு எதுவும் செய்யப்பட்டிருக்காங்க. அப்ப நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு சொன்னா, இந்த 4 காப்பு பொருள் தனித்தனியா இருக்கு இல்லையா, இந்த 4ஐ கொடுத்து இங்க 4 மின்தேக்கிகள் இருக்கிறதாக நம்ம அசியம் பண்ணலாம், நம்ம கருதலாம். அப்படி கருதிட்டு அந்த 4ம் சேர்ந்து என்ன கொடுக்கணும்? இந்த சியை தான் கொடுக்கணும் இல்லையா, இந்த சியை கொடுக்கணும். அப்படி இருக்கும்போது இந்த 2க்கு இடையில தொடர்பு எப்படி இருக்குங்கிறத நம்ம கண்டுபிடிக்கலாம். பார்க்கலாமா? கொடுக்கப்பட்ட மின்தேக்கியை பக்க இணைப்பில் உள்ள C1, C2, C3 ஆகிய 3 மின்தேக்கிகள் மற்றும் அதனுடன் தொடர் இணைப்பில் இருந்த C4 மின்தேக்கி இவற்றில் இந்த 4 தொகுப்பாக எப்படி சொல்றது இல்லையா? இது K1, இதுக்கு பார்த்தீங்கன்னா ஏரியா பரப்பு இருக்கு இல்லையா, அது A/3. K2 அதுக்கும் A/3, K3 அதுக்கும் A/3. அதே மாதிரி தட்டு இடைவெளி D/2, இது மொத்தத்துக்கு D சொன்னா இங்க D/2 இதான் கணக்குல கொடுத்துருக்காங்க படத்துல. அது எப்படி சார்? அப்போ இந்த ஏரியா, இந்த K, இந்த தட்டு இடைவெளிக்கு C1, C2, C3 அப்படின்னு அப்புறம் இது 3 மேல இருக்கா. இது 3 எப்படி சார் இருக்கு? பக்க இணைப்பு இருக்கு தானே, பக்க இணைப்பு தான் எப்படி போடுவோம், மாத்தி போடுவோம். கெப்பாசிட்டர் அப்புறம் கீழே மொத்தத்துக்கும் இந்த ஏரியா ஃபுல்லா, அதே மாதிரி திக்னஸ், இந்த தட்டு இடைவெளி பாத்தீங்கன்னா இதே D/2 தான். ஏன்னா D/2 மேல போயிடுச்சு, இந்த K4க்கு இதே D/2 தான். இந்த மாதிரி இருக்குது. சரி, இது இருக்குது. இது எப்படிங்கிறது நம்ம பார்க்கலாம். இப்படி கடத்தலாம் C1, C2, C3, இது 4வது C. இப்போ ஒன்னொன்னுக்கும் நம்ம மின்தேக்கி திறன் எவ்வளவு? இப்ப இதான் C1 சொன்னோம் இல்லையா, அதுக்கு எவ்வளவு சார்? அந்த C1ஐ பொறுத்த அளவில் தட்டு பரப்பு A/3, இதற்கா A/3, தட்டு இடைவெளி D/2, இதற்கா D/2, மின்காப்பு மாறிலி K1, இதுக்கு கேட்டு இதுக்கு எதிர் இது K1. அப்ப சாதாரணமாக மின்தேக்கி திறனுக்கு என்ன சார் ஃபார்முலா போடுவோம்? K into ε0A divided by D. இங்க K எவ்வளவு? K1. A எவ்வளவு? A/3. D A/3. D எவ்வளவு? D/2. அது 3ஐ உள்ள கொண்டு வந்துச்சுன்னா C1 is equal to K1, A க்கு பதிலா K1, ε0 A க்கு பதிலா A/3 divided by D க்கு பதிலா D/2. இப்போ ஏன்னா இந்த 2 மாதிரி தட்டு இடைவெளி தான் D/2. இப்போ இது அந்த 2 மேல போயிருமா, அதே மாதிரி இந்த 3 கீழே வந்துருமா. அப்ப எப்படி எழுதலாம்? C1 is equal to 2K1, 2K1 ε0A divided by 3D. சரியா? 3D. இதே மாதிரி இப்ப C1 is equal to 2 into K1 into ε0A divided by 3D. இப்ப C2க்கு எப்படி சார் இருக்கும்? இதே A/3 தான் பரப்பு, இதே D/2 தான் தட்டு இடைவெளி, K1 மட்டும் K2 ஆக மாறும். அதே மாதிரி C3 பொறுத்த மட்டும் இதே மாதிரி தான், K1 K3 ஆகும். அப்ப C1 is equal to 2K1 ε0A divided by 3D கண்டுபிடிச்சேன் ஏற்கனவே. C2 is equal to 2K2 ε0A divided by 3D. C3 is equal to 2K3 ε0A divided by 3D. இந்த 3 எப்படி இருக்கு? பக்க இணைப்பு.
மின்தேக்கிகள் பக்க இணைப்பு இருந்துச்சுனால் நம்முடைய தொகுபயன் நெட் ரிசல்ட் எப்படி இருக்கும் C1 plus C2 plus C3 பக்க இணைப்பு என்பது CP is equal to C1 plus C2 plus C3 இப்பதான் பார்த்தோம் C1 is equal to 2K1 epsilon naught A divided by 2K2 epsilon naught A by 2K3 epsilon naught A by இதுல பாத்தீங்கன்னு சொன்னா 2 epsilon naught A by 3 எல்லாமே காமன் தான் இந்த K1 K2 K3 வித்தியாசம் இத காமனா எடுத்துக்கலாம் CP is equal to 2 epsilon naught A by 3D into K1 plus K2 plus K3 சரி இப்போ இந்த CP ங்கிறது முடிஞ்சது நாலாவது ஒரு பிந்தேக்கி இருக்கு அது எப்படி சார் C4 அதுக்கு தட்டு பரப்பு எவ்வளவு ஃபுல் பரப்பு A பார்த்தோம் இல்லையா A தட்டு இடைவெளி D/2 தான் D கிடையாது D/2 தான் மேல D/2 முடிஞ்சு போச்சு கீழே D/2 மின்காப்பு மாறிலி அதுக்கு K அப்ப C4 மதிப்பு என்ன சார் K epsilon naught by 3 by D அப்படிங்கறத நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணோம்னா K4 epsilon naught D மட்டும் கொஞ்சம் மாறி இருக்குது D/2 வழக்கமாக இந்த ரெண்டு மேல கொண்டு வைக்கலாம் C4 is 2K4 epsilon naught by D சரியா இப்போ நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த முதல்ல பார்த்தோமே C1 plus A2 plus A3 அதை CP ன்னு அது பேர் கொடுத்திருந்தா இந்த CP யும் C4 ம் தொடர் இணைப்பு நமக்கு ஏற்கனவே தெரியும் கெபாசிட்டர் மின்தேக்கியை பொறுத்த மட்டும் CP is equal to C1 plus A2 plus A3 பட் தொடர் இணைப்பில் இருக்கும்போது 1/C is equal to 1/C1 plus 1/C2 அப்படிதான் போடும் இல்லையா சோ அந்த அடிப்படையில் CP C4 கொஞ்சம் நிகர மின்தேக்கி தெரிஞ்சு அந்த நிகர மின்தேக்கிங்கிறது எது சார் நம்ம கணக்குல முதல்ல கொடுத்ததானே C அதுக்கு ஃபார்முலா என்ன சார் K epsilon naught A by D அதானே அந்த K த்தினுடைய மதிப்பு தான் நம்ம இப்ப அந்த ஆன்சர்ல என்னன்னு இந்த மாதிரி வருதுன்னு பார்க்க போறோம் பொதுவா எல்லா சம மின்தேக்கிக்குமே உள்ள காமன் தான் இணைத்தட்டு மின்தேக்கிகள் K epsilon naught A by D இப்ப இதுல மொத்த சொல்லும்போது K ன்னு சொல்லும்போது அது மொத்த பரப்பும் வந்து A தான் அந்த மாதிரி இந்த D தட்டு இடைவெளியும் மொத்தத்துக்கு சேர்த்து பார்க்கும்போது D/2 மேல இருந்து கீழே D/2 வந்து மொத்தத்துக்கு D சரியா சோ K epsilon naught A by D இதான் C இந்த C இந்த C னுடைய மதிப்பு எப்படி சார் கண்டுபிடிக்கிறது அதான் நான் முதல்ல சொன்னேன் C is equal to C க்கு எப்படி சார் கண்டுபிடிக்கிறது 1/C is equal to 1/CP plus 1/C4 சரியா 1/CP plus 1/C4 CP தெரியுமா சார் தெரியும் K epsilon naught A by D அப்ப 1/CP எவ்வளவு சார் சரி 1/C எவ்வளவு சார் D by K epsilon naught A by D அப்ப 1/C எவ்வளவு சார் D by அப்படியே தர மாத்தி போடுறது D by K epsilon 1/C இந்த LHS இருக்கு இல்லையா அந்த LHS இப்படி மாறும் D by K epsilon C equal 1/CP CP தெரியும் அத தர மாத்தி போட்டுறோம் 3D divided by 2 K1 plus K2 plus CP போன ஸ்லைட்ல பார்த்தோம் CP பார்த்தோம் அப்படியே தர மாத்தி போட்டுறோம் 1/C அதே மாதிரி C4 பார்த்தோம் அதே தர மாத்தி போட்டுறோம் D by 2 K4 இப்போ இந்த பக்கமும் சரி இந்த பக்கம் சரி இடது பக்கம் வலது பக்கம் K D by epsilon naught A அப்படியால வகுக்கணும்னு வச்சுக்கோங்க D by epsilon naught இத D by epsilon naught வந்து என்ன சொல்றோம் D ஆல வந்து D கேன்சல் ஆயிடும் epsilon naught A ல வந்து அதுவும் கேன்சல் ஆயிடும் அவ்வளவுதான் சோ அப்ப பாக்கி என்ன சார் இந்த 1/K எடுக்கணும் 1/K அதே மாதிரி இங்க ஃபுல்லா இங்க வைக்கணும்ல D by epsilon naught வச்சா 3/2 மட்டும் இருக்கும் 3/2 into K1 plus K2 plus K3 சரியா இங்க D by epsilon naught இருந்தா D by epsilon naught 2 1/2 K4 1/2 அப்ப அதாவது 1/K is equal to இங்க பாத்தீங்கன்னா சொன்னா இங்க 3/2 K1 plus K2 plus K3 இங்க 1/2 K4 அப்ப இதுல பாத்தீங்கன்னா இந்த 1/2 அப்படிங்கிறது 3 into 1/2 தானே 3/2 ங்கிறது 3 into 1 சோ இந்த 1/2 ஐ காமன் எடுத்துட்டீங்கன்னா 1/2 இருக்கு 3 into 3 by K1 plus K2 plus K3 plus 1/K சரிதானே இந்த 3 இருக்கு இது டினாமினேட்டர்ல சோ K3 by K plus அப்போ இங்க 1/K இருக்கு இங்க 1/2 இருக்கு இந்த ரெண்டு அந்த சைடு உள்ள இல்லமா அங்க வெறும் 1 தான் இருக்கும் கூட எடுத்துடலாம் சரியா அப்ப 2/K இந்த 2 அந்த சைடு கொண்டு போய்ட்டா 1/K இருந்து 2/K ஆகும் 2/K is equal to இத எடுத்தாச்சே 3 by K1 plus K2 plus K3 plus 1/K ஆக 2/K is equal to 3 by K1 plus K2 plus K3 plus 1/K so நமக்கு கொடுக்கப்பட்ட விடைகள்ல முதலாவது விடை சரியான விடை ஆப்ஷன் 1 is the right answer for this question okay we will see one more question from this chapter
என்னது from this unit 11 அலகு 11வது அலகுல நிலைமின்னியல் அப்படிங்கிற பாடத்துல இன்னொரு கேள்வி, அடுத்த கேள்வி வந்து நாம் அடுத்த காணொளியில் காணலாம். அதுவரைக்கும் அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.